بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما بكم من نعمة فمن الله، ثم إذا مسكم الضر فإليه تجأرون. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إن أول ما يسأل عنه يوم القيامة من النعيم أن يقال له: ألم نصح لك جسمك ونرويك من الماء البارد. رواه الترمذي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவன் பிறவும் இல்லை, பிறக்கப்படவும் இல்லை என்று சாட்சியம் கூறியவனாகவும், அவனால் அனுப்பப்பட்ட சத்தியத்தின் திருத்தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே ஆலம், ரசூலே அக்ரம், நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள் வல்லவர்கள் நம் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவுடைய மாளிகையிலே நவைத்துல் இஅ்திகாஃப லில்லாஹ் என்ற புண்ணிய நியத்துடன் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லிலும் செயலிலும் சகல நிலைமைகளிலும் படைத்த வல்லவனை அஞ்சி பயந்து தக்வாவோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அரியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸிய்யத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கிறேன். ஜும்ஆவுடைய தலைப்புக்கு வாரத்துக்கு முன்னால கொஞ்சம் வெளியில இருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் கொஞ்சம் உள்ளுக்கு வாங்க. முன்னுக்கு இடம் இருக்கிற முன்னுக்குள்ள இடத்தை முதலாவது நிரப்பணும், அதுக்கு பிறகுதான் பின்னுக்கு இருக்கணும். வெள்ளிக்கிழமைய சிறப்புல ஒன்றுதான் நல்லா விளங்கிக்கோங்க. ஒரு ஹதீஸ்ல வருகிறது, ஒரு மனுஷன் காலையிலேயே எழுந்தி குளிச்சுட்டு கண்ட உடுப்புல நெல் ஒரு உடுப்பை போட்டுட்டு வாசன திரவியங்கள் எல்லாம் பூசிட்டு பள்ளி வாசலுக்கு
நடந்து வாரார், வாகனத்தில் இல்ல, நடந்து வாரார். நடந்து வந்து மெஹராபுக்கு முன்னால வந்து உட்கார்றார். மிம்பருக்கு முன்னால, மிம்பருக்கு முன்னால வந்து உட்கார்ந்து இங்க பேசுற பேச்ச செவி மறுத்து கேட்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இந்த மனுஷனுக்கு சொன்ன சிறப்பு என்ன தெரியுமா? என்ன சிறப்பு? ஒரு வருஷம் கியாமுல் லைல் தொழுத நன்மை கிடைக்குது, ஒரு வருஷம் நோன்பு பிடிச்ச நன்மை கிடைக்குது. யாருக்கு? நேர காலத்தோட எழுந்தி குளிச்சுட்டு நல்ல உடுப்ப போட்டுட்டு விரைஞ்சு வாராரு, அவசரப்படுறாரு, முன்னுக்கு வந்து நிற்கிறாரு. இவருக்கு இன்னொருத்தரை பத்தியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒத்த வாரம் பின்னால வந்து கடைசியில வந்து எல்லாரையும் அப்படியே தள்ளி 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 தோலுக்கு மேல காலை போட்டு அப்படியே வந்து வந்து உட்கார்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனுஷனை பார்த்து சொன்னாங்க, இவனுக்கு மலக்குமார்களுடைய சாபம் ஏற்படும். சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால்தான் வெள்ளிக்கிழமை நாள் சய்யிதுல் ஐயாம், சிறப்புக்குரிய ஒரு நாள், அதிகமான சுன்னத்தான காரியங்கள் செய்யக்கூடிய நாள். என்ன சுன்னத்தான காரியம்? சூரத்துல் கஹ்ஃப் ஓதணும். யாரு சூரத்துல் கஹ்ஃப் ஓதுவாங்களோ தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறதால அவனுக்கு 4 விதமான ஃபித்னாக்கள்ல இருந்து அல்லாஹ் அவனை பாதுகாக்கிறான். ஒன்று ஈமானுடைய ஃபித்னா, ஈமான பாதுகாக்கிற ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியான ஃபித்னாவிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான், ஈமான தக்க வைத்துக் கொள்வது. இரண்டாவது பொருளாதார பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். மூணாவது துன்யாவுடைய நெருக்கடிகள் இருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். நாலாவது இல்முடைய பெருமதியை உள்ளத்துல கொண்டு வருவான். அப்ப இந்த 4 விஷயத்திலே தான் தஜ்ஜாலும் ஃபைட் பண்றது. அதனால நான் சுருக்கமா தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில இருந்து சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லணும். வெள்ளிக்கிழமையில அதிகமாக ஸலவாத் சொல்வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காட்டப்படுகிறது. ஒரு ஹதீஸ்ல வருகிறது, யாரு ஸலவாத்தை அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லுவாங்களோ அவங்களுக்கு நெருக்கடியான ஃபித்னாக்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், இடர்கள், துன்பங்கள் எல்லாத்திலும் இருந்த வெளி. ஒரு சஹாபி ஒரு ஒட்டகத்தை வாங்கினார், இவ்வளவு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டார். சில யகூதிகள் இவர்ல விட்டு கட்ட போறாங்க. என்ன விட்டு கட்ட போறா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொன்ன, யா ரசூலல்லாஹ், உங்களோட தோழர் ஒருத்தரு எங்கட பட்டிக்கு வந்தாரு, ஒட்டகத்தை பார்த்தாரு, கண்ண முன்ன பார்த்துட்டு இந்த ஒட்டகத்தை களவாண்டிட்டு வந்துட்டு. சகோதரர்களே, பெரியவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒன்னும் செஞ்சுக்கிறவன் சொல்லிப்பாங்க. அதே ஒரு நண்பரை பத்தி சொல்லப்பட ஆத்திரம் தானே, கவலை தானே, என்ன செய்யற? இவர் சொல்றாரு, யாரு சொல்லலாம், இவரு சொல்றத கேட்கவானாம், நான் அப்படி களவாண்டல்ல, நான் தள்ளி கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் யார சொல்லலாம், இவரை சும்மா இட்டு கட்டானோ யார சொல்லலாம். இது சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து கேட்டாங்க, என்னடாப்பா உனக்கு ஆதாரம்? நீ அந்த ஒட்டகத்தை வாங்கினதுக்கு என்ன சாட்சி? ஒருத்தரும் இல்லை, முழு ஊரும் இவர்களை விட்டு கட்டுது. கண்ணனம் கட்டினாலும் இவர மானத்தில் விளையாடணும், இவரை மானபந்தப்படுத்தணும், இவரை ஓட்டம் காட்டணும், ஆட்டம் காட்டணும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, தொழுகைக்கு பின்னாலே நாம் ஓதுறோம், என்ன ஓதுறோம்? அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வலா முஅத்திய லிமா மனஅத். அல்லாஹ்வே, நீ கொடுக்க நாடிக்கா தடுக்க எவனுக்கு முடியாது.
நீ தடுப்ப நாடிட்டா எவனுக்கும் கொடுக்கவும் முடியாது. இதுதான் ஒவ்வொரு தொழுகையும் நாங்க ஓதுறேன். சகோதரர்களே, பெரியவர்களே, இப்ப இவருக்கு சாட்சிகள் இல்ல. சொன்னாரு, யார் ரசூலல்லாஹ், எனக்கு சாட்சி இந்த ஒட்டகம் தான். இந்த ஒட்டகம் உங்களுக்கு முன்னால பேசும். இந்தத்தோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆச்சரியம். மனுஷனா பேச போற ஒரு ஒட்டகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, ஒட்டகம் பேசுமா? உனக்கு சாட்சி சொல்ல போல ஒட்டகம் ஓ பேசும். இந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை பார்த்து சொன்னாங்க, என்ன சொல்றது? வேறு சொல்ற கேட்டு என்ன? ஒட்டகம் சொல்லவே, அல்லாஹ்வுடைய ரசூலே, நாயகமே, இவரு களவாண்டல்ல, தள்ளி கொடுத்துத்தான் இவர் என்ன வாங்கிட்டு வந்து என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த சஹாபியை பார்த்து கேட்கிறாங்க, ஏ தோழரே, இவ்வளவு தைரியத்தோட இந்த ஒட்டகம் பேசும் என்று என்ன நோக்கத்தோடு சொன்னாய்? சொன்னார் அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், உங்களின் மீது அதிகமாக நான் ஸலவாத்து சொல்கிறேன். ஸலவாத்து ஒருத்தனுடைய மானத்திலிருந்து பாதுகாக்கும், பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கும். அதனால வெள்ளிக்கிழமையில அதிகமாக ஸலவாத்தை சொல்லி சொல்லி சேர்த்து வைங்கோ. சப்ஜெக்டுக்கு ஒரு இப்படி பேசிட்டு போனா வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பை தான் பேசிட்டு போகலாம் போல. என்ற டாபிக் நான் பேச வந்த விஷயம், உடல் ஆரோக்கியம் அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு நியமத். ஆரோக்கியம், இந்த ஆரோக்கியத்தை பற்றி நமக்கு ஒருத்தருக்கும் விளங்குதில்லை. எவ்வளவுதான் கத்தினாலும், எவ்வளவுதான் இந்த இடத்துல வந்து சொல்லிட்டு போனாலும் இந்த பெருமதி உங்களுக்கு ஒருத்தருக்கும் விளங்காது. எப்ப விளங்கும்? ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கும். ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஐசியில விட்டவர்கிட்ட அந்த அவர் ஐசியில இருப்பாரு, பேச்சு மூச்சில் ஆக்சிஜன் அவருக்கு விளங்கும். அந்த ஹாஸ்பிட்டல்ல கால கணக்கினவருக்கு விளங்கும். ஹாஸ்பிட்டல்ல கிட்னில பாதிக்கப்பட்டவருக்கு விளங்கும். ஹாஸ்பிட்டல்ல ஹார்ட் குடிச்சவருக்கு விளங்கும். ஹாஸ்பிட்டல்ல கேன்சர் குடிச்சவருக்கு விளங்கும். ஹாஸ்பிட்டல்ல சுகருக்கு மருந்து செய்யறவருக்கு விளங்கும். ஆரோக்கியம் மிகப்பெரிய ஒரு நியமத். ஆரோக்கியம் மிகப்பெரிய ஒரு அருள். அல்லாஹ் தந்த இந்த ஆரோக்கியம், அல்லாஹ் என்ன நோயிலிருந்து பாதுகாத்திருக்கிறார். சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். அழகா உடுத்து கிருத்தி பள்ளி வாசலுக்கு நடந்து வாரீங்க, வாகனத்தில் வாரீங்க, எல்லாம் சந்தோஷமா வாரீங்க. சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு காலை கலட்டி நடந்துக்கலாம். கண் இல்ல, கை இல்ல, கால் இல்ல, என்ன நோய், பிரஷர், சுகர், கொலஸ்ட்ரால், கிட்னி, ஹார்ட். ஆரம்பத்தில் ஒரு ஹஜ்ஜ நான் சொன்னேன். என்ன ஹஜ் தெரியுமா? அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளையில முதலாவது ஒரு அடியானுக்கு கேட்கிற கேள்வி நியமத்தை பத்தி. எனவே நியமத், நமக்கு எத்தனை நியமத்துக்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒன்று ரெண்டா உடல்ல இருக்கக்கூடிய நியமத்து, உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நியமத்து, சொத்து, செல்வம், அறிவு, வசதி, பிள்ளைகள், எல்லாம் நியமத்து. இந்த நியமத்தெல்லாம் நாளை மறுமையில விசாரிக்கப்படுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அவ்வல மா யுஸ்அலு அன்ஹு யௌமல் கியாமத்தி அனின் நஈம். கியாமத்துடைய நாளையில முதலாவது கேட்கப்படக்கூடிய கேள்வி நியமத். ஐயகால லஹு, அவனுக்கு கேட்கப்படுமாம். என்னது? அல்லாஹ் கேட்பானாம், அலம் நுஸஹ லக ஜஸ்மக், உனக்கு எல்லா ஆரோக்கியத்தை தர இல்லையா? உன் உடல்ல எல்லா ஆரோக்கியத்தை தர இல்லையா? நடக்கக்கூடிய, குடிக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, கேளுங்க. சாப்பாடு இருக்கு, முன்னுக்கு எல்லாம் வச்சிருக்கு, எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கு, சாப்பிடலாம், தள்ளி இருக்கு,
பணம் இருக்கு, எல்லாம் முன்னுக்கு இருக்கு, சாப்பிட ஏலா. சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். இப்படியான ஒரு குறையிலிருந்து அல்லாஹ் என்ன உங்களை பாதுகாத்து இருக்கிறானே. ஒரு நோயாளி, எப்படிப்பட்ட நோயாளின்னா பெரிய ஒரு செல்வந்தன். காடு வேணுமா, வீடு வேணுமா, சொத்து வேணுமா, பிள்ளைகள் வேணுமா, நண்பர்கள் வேணுமா, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு பிஸ்கட்டை கூட அவருக்கு சாப்பிடலாம். என்னது, ஒரு பிஸ்கட்டை கூட அவருக்கு தொண்டைக்குள்ள இறக்கலாம். தொண்டைக்குள்ள இறக்கணும், என்ன செய்யணும்? பிஸ்கட்டை தட்டி அதை பவுடர் ஆக்கி தண்ணிய ஊற்றி அதை குழப்பி தொண்டைக்குள்ள இறக்கி தண்ணிய ஊற்றணும். சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். அப்படியான குறையிலிருந்து அல்லாஹ் என்ன உங்களை பாதுகாத்திருக்கிறானே. அல்லாஹ் கேட்கிறான், உங்களை பத்தி நீங்க சிந்திக்க வேணாமா? உங்களை பத்தி நீங்க சிந்திக்க வேணாமா? நீங்க டொய்லெட்டுக்கு போறீங்க, ஒன்றுக்கு ரெண்டுக்கு போறீங்க, ஜெயிச்சுட்டு வார நேரம் ஒரு துவா இருக்கு. என்ன துவா? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னி அல்-அதா வ ஆஃபானி. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னி அல்-அதா வ ஆஃபானி. எனக்கு எந்த தொந்தரவும் இல்லாம வருத்தமும் இல்லாம லேசா போக்காட்டி என்ன ஆரோக்கியமாக்கிட அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த சிறுநீரை, இந்த தலத்தை, இந்த மலத்தை தேய்ச்சிக்கு இல்லாம தடமாறி அதை எடுக்கிறாங்க. அதை எடுக்கிறதுக்கு, சிறுநீரை பட்ட போட்டு எடுக்கிறதுக்கு, மலத்தை பட்ட போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 3000 5000 ரூபாய் அடிக்கிறாங்க. சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். பக்கத்துல கூட எங்க மக்கோன ஊரு, இந்த மக்கோனையில ஒரு சின்ன புள்ள 11 வயசு போடிய பார்த்திருப்பீங்க எல்லாரும். தேசோட தன்னுடைய மனத்தை, தன்னுடைய ஸ்தலத்தை தேசத்துல வச்சுக்கிட்டு புள்ள தூக்கிட்டு போகுமே. எவ்வளவு பிள்ளைக்கு சபையில் எடுப்பாங்களா? அந்த பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய ஒரு மனத்தாக்கம் இருக்கு. சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த குறையிலிருந்து அல்லாஹ் என்ன பாதுகாத்தானே. சகோதரர்களே, பெரியவர்களே, நியமத்தி ஆரோக்கியம் ஆகப்பெரிய ஒரு நியமத். இந்த ஆரோக்கியம் இதை நாங்க துஷ்பிரயோகம் செய்கிறோம். எல்லாம் விளைவிக்கோங்க. தொழுகையில, நோம்புல ஒரு நோயாளிக்கு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நோம்பு வந்துட்டு நோயாளியா இருக்காரு. இந்த நோயாளிக்கு நோம்பு பிடிக்க தேவையில்லை. வேணும் என்று ஒருத்தர் நோம்ப விட்டா நோம்ப அவருக்கு பொதுபோக்கில் வேணும் என்று விதண்டாவாதத்துக்கு நோம்ப விட்டாங்கண்டா அதுக்குரிய ஹுக்கம் என்ன தெரியுமா? 3 சட்டம் இருக்கு. ஒன்று, அவன் முதலாவது தௌபா செய்யணும். இரண்டாவது, 60 பேருக்கு 60 மிஸ்கின்களுக்கு அவன் சாப்பாடு கொடுக்கணும். மூணாவது, 2 மாசம் தொடர்ந்து அவன் நோம்பு பிடிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நோம்ப விட்டவனுக்கு இப்படி ஒரு தண்டனை நிச்சயம்னா, ஒரு நோயாளிக்கு அந்த நோம்ப புத்தத்துக்கு சலுகை கொடுத்திருக்கு. நோயாளி சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுகிறதுக்கு உது வேணும், உது செய்யணும். இப்ப நோயாளியா இருக்காரு, தண்ணி தொலையல அவருக்கு அல்லாஹ் சலுகை கொடுத்திருக்கோம். தன் மண்ணில போய் தாய்மஞ்சை சலுகை. இப்படியான ஒரு நோயாளிக்கு சலுகையை தந்த அல்லாஹ், ஆரோக்கியம் பெரிய ஒரு அமானிதம், உடல் ஆரோக்கியம் பெரிய ஒரு அமானிதம் என்பதை உணர்த்துறான். இப்படியான இந்த அமானிதத்தை நாங்க விளங்காம புகழ்ச்சிக் கொண்டு, குடித்துக் கொண்டு, வெற்றிக்கு அதுக்கு இதுக்கு சாதிச்சு பன்னொரு நோயாளியாக ஆக்குறோமே, இது மிகப்பெரிய ஒரு அநியாயம். மிகப்பெரிய ஒரு அநியாயம். நாளைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வுக்கு முன்னிலையில இவன் பதில் சொல்லித்தான் ஆகணும். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 5 விஷயம் பாரத்துக்கு முன்னால 5 விஷயத்தை கனிமத்தா எடுத்துக்கோங்க. கனிமத்தா
எனவே ஒன்னாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷபாபக கப்ல ஹரமிக், வயோதிபம் வாரத்துக்கு முன்னால வாலிபத்தை பயன்படுத்திக்கோ. வயசாளி ஆயினா உன்ன வாலிபத்தில் செய்யற அந்த உஜாரம் இல்ல. நீ பாருங்க, எல்லாரும் குட்டுவத்தில் எல்லாம் குட்டுவத்தில் ஏதா இருக்க, சுஜூத் செஞ்சுக்க ஏலா, குனிஞ்சுக்க ஏலா, இருந்துக்க ஏலா. இப்படியான நிலைமையில் இந்த புத்துவத்தில் இருக்கிறாங்க. கேளுங்க இப்ப அவங்க நிலைமையை. இந்த நிலைமை வாரத்துக்கு முன்னால ஒண்ணு, இந்த புத்துவத்தில் இருக்கிறதுக்கு முன்னால ஒண்ணு, ஒன்ன வெற்றில வைக்கிறதுக்கு முன்னால ஒண்ணு. உன்ன வாலிபத்தை பயன்படுத்திக்கோ. வாலிபத்தில் வேண்டிய மட்டும் அமல செஞ்சுக்கோ. ஷபாபக கப்ல ஹரமிக், உன்ன வாலிபத்தை பயன்படுத்திக்கோ. குர்ஆன் ஓதுறத்தில, zikr செய்யறதில, தொழுகையில, zikrல. வாலிபம் அது ஒரு பிரயோஜனமானது. வாலிபம் ஆகக்கூடிய ஒரு நியமத். நாளை மறுமையில அல்லாஹ் 4 கேள்வி, அந்த 4 கேள்வியில வாழ்க்கையை எப்படி செலவழிச்சான்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த வாழ்க்கைக்குள்ள வாலிபமும் வருகிறது. இந்த வாலிபத்தை எப்படி செலவழிச்சா செல்லணும். இந்த வாலிபனுடைய நிலைமை எப்படி இருக்கு? பள்ளி இல்லை. முன்னொரு காலத்துல வெள்ளிக்கிழமை இரவையில பள்ளி நிறைஞ்சிருக்கும். தஹஜ்ஜுதுல அழுக சத்தம் கேட்கும். எங்க அந்த அழுக குரல், எங்க அந்த அழுக, எங்க அந்த சத்தம்? சகோதரர்களே, பெரியோர்களே, வாலிபர்களே, திருத்திக் கொள்ளுங்க. இரண்டாவது விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோய் வாரத்துக்கு முன்னால ஆரோக்கியத்தை பயன்படுத்திப்போ. இப்ப நோயாளி ஆயிட்டா உனக்கு பள்ளிக்கு வர ஏலா, நீ பெட்டில இருக்கிறா, சக்தியை எடுத்துக்கொண்டு கவலைப்படுறா. இந்த கவலை வாரத்துக்கு முன்னால இந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்திப்போ. இப்ப நீ பெட்டில இருக்கிற, உனக்கு தொடர்பு கொள்ள இயலாது, சுஜூத் செஞ்சு கொள்ள இயலாது, குர்ஆன் எடுத்துக்கொள்ள இயலாது. இப்படியான ஆதங்கம் படுறா, கவலைப்படுறா. ஆனா ஒன்று இருக்கி, எல்லாம் விளங்கிப்போ. நீ வாலிபத்தில் நீ அமல் செஞ்சிருந்தால், வாலிபத்தில் தொழுது இருந்தால், வாலிபத்தில் அல்லாஹ் ரசூல் இருந்திருந்தால், வாலிபத்தில் பள்ளிக்கு வரக்கூடிய மாதிரி இருந்திருந்தால், வாலிபத்தில் குர்ஆன் ஓதி இருந்தால், வாலிபத்தில் நல்ல அமல்கள் செஞ்சிருந்தால், நீ வெற்றில கவலையோட இருக்க தேவையில்லை. வாலிபத்தில் செஞ்ச அமலுக்குரிய கூலி அல்லாஹ் நீ வயோதிபம் ஆனாலும் நோயாளி ஆனாலும் உனக்கு தருவான். அதனால நோய் வாரத்துக்கு முன்னால நல்லா உங்களோட ஆரோக்கியத்தை பயன்படுத்திக்கோங்க. மூணாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வறுமை வாரத்துக்கு முன்னால உங்க வசதியை பயன்படுத்திக்கோ. வறுமை வாரத்துக்கு முன்னால உங்க செல்வத்தை பயன்படுத்திக்கோ. அந்த செல்வத்தை எப்படி பயன்படுத்தணும்? ஹலாலான முறையில சம்பாதிச்சு ஹராத்துல செலவழிக்கிறல்ல, ஹலாலான முறையில சம்பாதிச்சு பாவத்துல செலவழிக்கிறல்ல, ஹலாலான முறையில சம்பாதிச்சு அனாச்சாரத்தில் செலவழிக்கிறல்ல. அந்த செல்வத்தை எப்படி நீ ஹலாலாக செலவழிச்சியோ, ஹலாலாக சம்பாதிச்சியோ, ஹலாலான முறையில அல்லாஹ்க்கு பொருத்தமான முறையில செலவழி. ஏழைகளுக்கு உதவி, கஷ்டவாளர்களுக்கு உதவி, பள்ளிவாசலுக்கு உதவி, பாடசாலைக்கு உதவி, மதரசாக்களுக்கு உதவி, குமர்களுக்கு உதவி, அனாதைகளுக்கு உதவி. அப்ப வறுமை வாரத்துக்கு முன்னால வசதியை பயன்படுத்திக்கோ. அதே போல உனக்கு பிஸியா இருக்கிற டைம்ல ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக்கோ. பிஸி வந்தா எதுவும் செஞ்சு கேளாது. எனவே வேலை வெட்டி வாரத்துக்கு முன்னால நீ ஃப்ரீயாக இருக்கிற நேரம், ஓய்வாக இருக்கிற நேரம், உன்னை ஓய்வை பயன்படுத்திக்கோ. அஞ்சாவது சொன்னாங்க, மௌத்து வாரத்துக்கு முன்னால ஹயாத்தை பயன்படுத்திக்கோ. ஒவ்வொருத்தருக்கு மௌத்து இருக்கு. இந்த மௌத்து வாரத்துக்கு முன்னால ஹயாத்தை பயன்படுத்திக்கோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, ஆஃபியத்து இது ஆகப்பெரிய ஒரு நியமத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாள் மௌத்தாகும் வரைக்கும் அவங்களும் கேட்டாங்க, சஹாபாக்களுக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க ஒரு துவா. மௌத்தாகும் வரைக்கும் விடல, அவங்களும் ஓடினாங்க, சஹாபாக்களுக்கும் சொன்னாங்க, சஹாபாக்களுக்கிட்டையும் சொன்னாங்க, ஓடிக்கிட்டே இருக்கிற துவாவே.
அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃப வல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆகிரா. அதிகமா ஓதணும். இன்னைக்கு எல்லாரும் நோயோட தான் இருக்கிறோம், எல்லாரும் கவலையோட தான் இருக்கிறோம், எல்லாரும் சிரமத்தோட தான் இருக்கிறோம். ஆனா கேட்கறதுக்கு தான் நேரம் இல்லை. வாரத்துக்கு முன்னால கஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு முன்னால, நோயை சந்திக்கிறதுக்கு முன்னால, பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் கிட்ட துஆ கேளுங்க. பிரச்சனையை சந்திச்சதுக்கு பிறகு, நோயை சந்திச்சதுக்கு பிறகு கவலைப்பட்டு வேலை இல்லை. ஒவ்வொருத்தரும் துஆக்களை கூட்டிக்கோங்க, தனிப்பட்ட முறையில் துஆ கேளுங்க. துஆ மிக பிரதானமானதாக இருந்து கொண்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? மன் அஸ்பஹ மின்கும் ஃபீ சிர்பிஹி முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி இன்தஹு கூது யௌமிஹி ஃபகஅன்னமா ஹுய்யிஸத் லஹு துன்யா. என்னது? 3 விஷயம். காலையில எழும்புறாரு, எழும்புற நேரத்திலேயே அவருடைய சூழல் அச்சமற்ற ஒரு சூழலாயிருக்கு. எந்த பயமும் இல்லை, டென்ஷனும் இல்லை, கவலையும் இல்லை. ஃப்ரீயாடி மைண்ட் ஃப்ரீயாடி. இப்படி ஒன்று. இரண்டாவது, உடல்ல நல்ல ஆரோக்கியம், எழும்புறார், தைரியமா எழும்புறாரு. சகோதரர்களே, தூங்கி எழுந்தின உடனே ஒரு துஆ இருக்கு. எல்லாருக்கும் துஆ அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா அமாதனா வ இலைஹி நுஷூர். இந்த துஆ மட்டும் தான் பாடணும். இன்னொரு துஆ இருக்கு, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ரத்த அலைய ரூஹி வ ஆஃபானி ஃபீ ஜஸதி வ அஸின லி பிذிக்ரி. எழும்பினோட ஓதுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னது? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ரத்த அலைய ரூஹி. அல்லாஹ்வே, நான் மௌத்தா போனதுக்கு பின்னால திரும்ப இந்த ரூஹை கொண்டு தந்திருக்கிறான். தூங்க போற நேரம் என்ன துஆ ஓதணும்? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வ அஹ்யா. தூங்க போறேன்னு சொல்றல்ல, உன்னுடைய திருநாமத்தை கொண்டு மௌத்தா போறேன். தூங்க போறேன்னு சொல்றீங்க. அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து, நான் மௌத்தா போறேன். அப்படியே கண்ணை மூடினமாய் மூடிப்பட்டு இருந்தா எங்களுக்கு எழுந்து மோத கல வேணுமா, குளிச்சு கொள்ள வேணுமா? நாங்க எலும்பல்ல இருக்குன்னா எங்களை குறிப்பாட்டுவாங்க. நாங்க எழுந்துட்டோம் சார், நாங்களே எங்களை கையால மூத்த கழிக்கிறோம். அப்ப ஹதீஸில் துஆ பாருங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ரத்த அலைய ரூஹி. இந்த உசுரை எனக்கு திரும்ப தந்த அல்லாஹ்வே, உனக்கே எல்லா புகழும். வ ஆஃபானி ஃபீ ஜஸதி. இந்த உடல்ல ஆரோக்கியத்தை தந்த அல்லாஹ்வே, உனக்கே எல்லா புகழும். வ அஸின லி பிذிக்ரி. உன்னை திக்ர் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கு தந்தியே, உனக்கே எல்லா புகழும். சுப்ஹானல்லாஹ். பாரமாய்ப்போம், ஓதுங்க அந்த துஆவை. ஒவ்வொரு நாளும் ஓதுங்க, மனைவி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அது 3 அவ்வளவு பொக்கிஷமான கருத்துக்கள். முதலாவது, எழுப்பினோட அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம், அல்லாஹ்வை புகழ்றோம். இதை விட வேற என்ன இருக்கு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அப்ப ஆரோக்கியம் ஆகப்பெரிய ஒரு நிஅமத். அப்ப முதலாவது, அச்சமற்ற வாழ்க்கை அந்த நாளையில இருக்கி, பயம் இல்ல, டென்ஷன் இல்ல, கவலை இல்ல, எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறாரு. அதே போல அந்த நாளையில செலவழிக்கக்கூடிய சம்பாத்தியம் இருக்கி, தொழில் இருக்கி, வருமானம் இருக்கி. இந்த 3 ஒரே நாளையில அவருக்கு கிடைச்சிட்டு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகம் அவருக்கு வசப்பட்டுச்சு. உலகம் அவருக்கு வசப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு எத்தனை பேரு நோயோட ரொம்ப மனத்தாக்கத்தோட இருக்கிறாங்க. அவங்க அதிகமாக அல்லாஹ்வுக்கு துஆ செய்யுங்க. அதுக்காக டென்ஷன் ஆக வேணாம், கவலைப்பட வேணாம். நோய் இல்லாம இருக்கிறது ஆகப்பெரிய ஒரு நியமத். இன்னொரு விஷயத்துல நோய் இருந்தாலும் அல்லாஹ்வை அடிக்கடி நினைக்கிற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தரான். நோயோட இருக்கிறவருக்கு பாவத்திற்கு சிந்தனை குறைவு. நோயோட இருக்கிறவருக்கு அதையில நினைக்கிறதுக்கு ஒன்றும் வராது. அவருக்கு அடிக்கடி அல்லாஹ்வுட சிந்தனை வரும், மௌத்துட சிந்தனை வரும், கபருடைய சிந்தனை வரும். இப்ப அல்லாஹ்வோட தொடர்பாகிறாரு. அதனால சகோதரர்களே, பெரியவர்களே, பாப்பா நோயோட இருக்கிறாரு, உம்மா நோயோட இருக்கிறா, மனம் கூசவானோம், சலிக்கிறவானோம், அருவறுப்பு பெறவானோம்.
நாகோடையில ஹாஸ்பிட்டல்ல இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னால ஒரு வாப்பாவை ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறேன். அங்க வச்சிருந்தா சீனி நோயில் அங்க அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிற காலவட்டினா செட்ட பிள்ளைகள் தான் இருக்கு, ஆம்பளை பிள்ளைகள். சகோதரர்களே, அந்த வாப்பாவை பார்க்க வாரத்துக்கு பிள்ளைகளுக்கு வெக்கமா இருக்கு. பாப்பா சவந்து போறாரு கோயிலுக்கு. லைஃப்ல சப்போர்ட் இல்லைன்னா வேலை. சகோதரர்களுக்கு அந்த பிள்ளைகள் எவ்வளவு பாக்கியமற்றவர்கள். பாப்பாட கிருமத்தை செய்யறதுக்கு அந்த பிள்ளைக்கு பாக்கியம் இல்லை. பாப்பாட கிருமத்தை செய்யறதுக்கு அந்த பிள்ளைக்கு நசீப் இல்லை. ஏன்னா அல்லாஹ் பிடிச்சிருவான். அல்லாஹ் பிடிச்சிட்டா தப்பேலா. உனக்கும் அந்த நிலைமை இருக்கின்றத யோசனை பண்ணு. அதனால நோயாளிகளான உம்மாவை வாப்பாவை நல்ல முறையில பார்த்துக்கோங்க, மனம் கூசாம பார்த்துக்கோங்க. அவங்களோட கைகளாக இருங்கோ, அவங்களோட கால்களாக இருங்கோ. உம்மா வாப்பார துவாவத்துக்கு. சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நெல்லடியார்கள், அன்பு சகோதரர்களே, ஒரு நோயாளிய நாம கண்டா நாம ஒரு துவா ஒன்று ஓதுறோம். என்ன துவா? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆபானி மிம்ம பதலாக் வஃபضلனி அலா கஸீரி மிம்மன் خلق தஃஸீலா. அல்லாஹ்வே, இவர்ல இந்த சோதனையிலிருந்து என்ன பாதுகாத்திருக்கிறியே, என்ன ஆரோக்கியமா வச்சிருக்கிறியே, என்ன சிரமமா வச்சிருக்கிறியே, என்ன சந்தோஷமா வச்சிருக்கிறியே, என்ன சிறப்பாக்கி வச்சிருக்கிறியே, உனக்கே எல்லா புகழும். அல்லாஹ்க்கு அதிகமாக ஹம்து சொல்லுங்க, அல்லாஹ் அதிகமாக புகழுங்க. அதே போல எப்படி எங்களை உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டி இருக்கிறான். அல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டலும் இருக்கு. இந்த வழிகாட்டல்களை நாங்க பின்பற்றணும். சுத்தத்தை பத்தி எந்த மார்க்கமும் பேசல. சுத்தத்தை பத்தி பேசுறது எங்களை மார்க்கம் தான். பல்லு தீட்டுறதை பத்தி, முகம் கழுவுறதை பத்தி, தொழிலத்தில் வைத்து கழுவுறதை பத்தி, எல்லாமே சுத்தத்தை சுகாதாரத்தை பத்தி பேசுற ஒரு மார்க்கம் இருக்கும் என்று சொன்னால் அது இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான். எங்களுடைய சுற்றுச்சூழல்களை சுத்தமாக வச்சுக் கொள்றது. சகோதர பெரியவர்களே, எழும்பின உடனே நாங்க பல்ல தீட்டுறோம், முகத்தை கழுவுறோம், கையை கழுவுறோம், நகத்தை வெட்ட சொல்லிருக்கி, முடிய வெட்ட சொல்லிருக்கி. இதெல்லாம் யாரு சொல்ற? இஸ்லாத்தில் இருக்கு. எங்களை சுத்தமா சொல்லித்தருது இஸ்லாம். சுகாதாரத்தை பத்தி இஸ்லாம் சொல்லித்தருது. அதே போல சூழல்களை சுத்தமா வச்சுக் கொள்ளணும். எங்களோட வீட்டு வாசல நாங்க எப்படி சுத்தமா வச்சிருக்கிறோமோ அது மாதிரி எங்களோட முற்றம், எங்களோட ரோடு, எங்களோட வீதி, எங்களோட பாதை இதெல்லாம் சுத்தமா இருக்கணும். இன்னைக்கு அந்நியர்கள் எங்களை கேவலமே பேசக்கூடிய அளவுக்கு எங்களோட சுத்தம் சுகாதாரம் மாறிக்கொண்டு போகுது. இன்னைக்கு நொந்து போய் இருக்கிறாங்க நிறைய பேர். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகுல் மலாயின ஸலாத். 3 காரியங்கள் இருக்கு. இந்த 3 காரியங்களை நீங்க செய்யறதால அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படுகிறது. இந்த 3 காரியத்தை நீங்க செய்யறதால அல்லாஹ்வுடைய சாபத்தை சம்பாதிக்கிறீங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1வது சொன்னாங்க, அல் பராத் ஃபில் மவாரித். ஓடுற தண்ணில, ஆற்றில, குளத்தில பேச்சு கிருமியில கழிக்கிறது, மலத்தை கழிக்கிறது, கழிவுகளை கழிக்கிறது, இவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படுத்தும். 2வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காரியாத்த தரீக். பாதைகள்ல, மக்கள் நடந்து போற பாதைகள்ல, ரோட்டுகள்ல மக்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்தக்கூடிய செயலை செய்யற இந்த காணிகளை பார்க்கிறோம். காணிகள்ல கிட்ட போகையில நாட்டம், ஜனத்துக்குரிய திறந்து, ஊத்தைகளை திறந்து, கழிவுகளை திறந்து, மூக்க கொத்திக்கிட்டு போற மாதிரி இருக்கு. ரோட்ல போகையிலாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ரோட்டில ஒரு சகோதரிக்கு அதாவது தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு கல்லை தூக்கி போட்டாலே அவனுக்கு சுவர்க்கம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரோட்டில போற மக்கள் தொந்தரவு கொடுத்தா அல்லாஹ்வுடைய சாபம் அவனுக்கு ஏற்படுத்தும் சொன்னாங்க. 3வது சொன்னாங்க, மக்களுக்கு நிழல்கள் தரக்கூடிய மரங்கள், இந்த மரத்துக்கு கீழே தொந்தரவு ஏற்படுத்தக்கூடிய மாதிரி நடந்து கொள்றீங்க, இதனால அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படுத்தும் சொன்னாங்க. அதனால சூழல்களையும் சுத்தமாக வச்சுக் கொள்ளுங்கோ, சுகாதாரங்களை பேணிக்கோங்க. இதெல்லாம் நோயிலிருந்து தவிக்கிறதுக்கு காரணம் இந்த பௌதிக்கு தானே. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்றைக்கு தான் டாக்டர் மாதிரி சாப்பாட்டை குறைக்க ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அப்ப சாப்பாட்டை குறைச்சுப்போ. ஒன்று, அதாவது நிறைக்கப்படக்கூடிய பேகில ஆக மோசமான பேக் இந்த வயிறு. நிறைக்கப்படக்கூடிய பேகில ஆக மோசமான பேக் இந்த வயிறு.
வயிற ஃபுல்லா சாப்பிடல இருந்தா 2 சான் 3 சான் அடிக்க விடாது. அது ஒரு சமாசமாய் பேசி, ஒரு ஜோக்கமாய் பேசி. அப்படி இல்ல, வயிற்றுக்கு ஒரு ஹக்கு இருக்கு, உடம்புக்கு ஒரு ஹக்கு இருக்கு, உடலுக்கு ஒரு ஹக்கு இருக்கு. இதுக்கு மோசடி செஞ்சா அந்த கேள்வியும் இருக்கு சகோதரர்களே. அதனால அல்லாஹ்வுடைய நெல்லடியார்கள் அன்பு சகோதரர்களே, எனவே ஆரோக்கியம் ஆகப்பெரிய ஒரு அமானிதமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒரு பெரிய ஒரு நியமத்தாக இருக்கு. இந்த நியமத்தாக நினைச்சு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி நல்லவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தல்வானாக. யா அல்லாஹ், எமது பாவங்கள் பிழையெல்லாம் மன்னிப்பாயாக. எமது பெற்றோர்கள், மனைவி, குழந்தைகள், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவருடைய பாவங்கள் பிழையெல்லாம் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த ஊரை நீ பொருந்திக் கொள்வாயா, இந்த ஊருடைய தலைமைத்துவங்களை பொருந்திக் கொள்வாயாக. இந்த ஊரில் இருக்கக்கூடிய உலமாக்கள், வாலிபர்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், ஒரு முன்மாதிரியான ஒரு ஊராக இந்த ஊரை நீ மாற்றி அமைத்து தந்தல்வாயாக. இஸ்லாமிய விழுமியங்களோடு வாழக்கூடிய வாலிபர்களாக இந்த வாலிபர்களை ஆக்கி தந்தல்வாயாக. இந்த மஸ்ஜித்